இப்ப சின்ன சின்ன யங் கேர்ள்ஸ் எல்லாம் வந்து ஏன் இப்போ வந்து பெரிய வயசானவங்கள டார்கெட் பண்றதுக்கான ரீசன் என்னவா இருக்கும்? வயசானவங்கன்னா பிரச்சனை இல்லம்மா. யங் பாய்ஸோட போனீங்கன்னா, அவன் வந்து "நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு" த்ரெட்டன் பண்ணுவான். வயசானவங்க த்ரெட்டன் பண்ண போறது கிடையாது. இருக்கிற ஓகே. வரைக்கும் ஜாலியா இருந்துட்டு, இவங்களுக்கு வேணுங்கிற காச குடுத்துட்டு போயிடுவாங்க. பட் இப்ப நெறைய பார்த்துருக்கீங்கல்ல, பையன் வந்து பொண்ணு லவ் பண்ணலன்னா வந்து நடு ரோட்ல வச்சு அடிக்கிறது, இல்லன்னா ஆசிட் ஊத்துறது, இல்லன்னா கத்தியில குத்துறது, இத நெறைய நம்ம இப்ப கேள்விப்படுறோம். ஸோ ம். அந்த ப்ராப்ளம்லாம் கிடையாதுல்ல. அதே ஓகே. மாரி யங் பாய்ஸ் வந்து நெறைய ஆன்டிஸோட கான்டாக்ட்ல இருப்பாங்க. அது ஓகே. ஏன்னு கேட்டீங்கன்னா, ஆன்டிஸோட போனீங்கன்னா, உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது. ஈவன் இவங்க கன்சீவ் ஆனா கூட அவங்களே பார்த்துப்பாங்க. இவங்களுக்கு அந்த எந்த ப்ராப்ளமுமே கிடையாது. வேறஸ் யங் கேர்ள்ஸோட நீங்க வெளிய போய் ஏதாவது அந்த பொண்ணு ஒரு பிரச்சனையில மாட்டிக்கிச்சு அப்படின்னா, இந்த பையனோட இது வெளிய வந்துரும். இவன் அது கூட போய் அதுக்கான விஷயங்கள் எல்லாம் ஸ்பெண்ட் பண்ற மாரி இருக்கும். ம். ஸோ தே பிரிஃபர் தி அதர் வே அரவுண்ட். இது இந்த அளவுக்கு இது அதிகமா இருக்கா மேம்? ஏன்னா முந்த காலத்த கம்பேர் பண்ணும்போது இது இப்போ ரொம்ப அதிகமா பேசப்படுது. ஆமா, இப்ப அதிகமா இருக்குது. முந்த காலத்துல இல்லன்னுலாம் சொல்ல முடியாதும்மா. இப்போ வந்து நெறைய ப மீடியா இருக்கு. இப்ப நெறைய பப்ளிசைஸ் ஆயிடுச்சு. முன்ன காலத்துலயும் இது இருந்தது தான். வெளிநாட்டுக்கு வந்து பணம் ஈட்டுறதுக்காக அப்பல்லாம் நம்ம ஊர்ல இருந்து நெறைய கல்ஃப் கண்ட்ரீஸ்க்கு போவாங்க. அங்க போவாங்க, இங்க போவாங்க. அப்ப ஃபேமிலி எல்லாம் இங்க தான் இருக்கும். இப்பதான் ஃபேமிலி எல்லாம் கூட்டிட்டு போக ஆரம்பிச்சிருக்காங்க. இப்பயும் நெறைய பேர் ஃபேமிலிய விட்டுட்டு தான் போறாங்க. அந்த மாரி குடும்பங்கள்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா, அவங்க ஏதாவது ஒரு இது ஒரு விதத்துல யார் கூடயாவது ஒரு கான்டாக்ட்ல வந்துடுறாங்க. ஜாயிண்ட் ஃபேமிலில ஒரு அப்பா, அம்மாவோட இருக்காங்கன்னா, அந்த ஒரு ஒரு கட்டுப்பாடோட இருக்கும்போது அது இல்லாம இருக்கு. பட் நெறைய இடங்கள்ல இது நடக்குது.